தாவேக்கா ஆட்சிக்கு வருவதற்கு தாவாக்காவும் ஒரு காரணமா அமைஞ்சிருக்கு. ஆமா, பல இடங்கள்ல டிவி தாவேக்காவுடைய ஆட்சி எப்படி இருக்கு? இப்ப இருக்கிற ஆட்சி உண்மையிலேயே முதலமைச்சருடைய செயலாளர்கள் படைசூழ ஒரு முதல் காட்சி என்று சொல்லக்கூடிய பிரிவி ஷோவை பார்க்கிற ஒரு அவலம் இந்தியாவில் எந்த மண்ணிலும் நான் கேள்வி. அதுல என்ன தவறு இருக்கு? FDFS அவங்களுடைய தலைவருடைய படம். எப்படி சீஃப் செக்ரட்டரி ரசிகர் மன்றத்துடைய தலைவரா, தமிழ்நாட்டுடைய தலைவரா? சாலைங்கிறது நடந்து போறதுக்கு தான். அங்க மீறி போராட்டம் செஞ்சா எப்படி? சாலையை போய் நடந்து போகாம போராட்ட இடத்துக்கு எப்படி மக்கள் போக முடியும்? ஹெலிகாப்டர்ல நேராக பாராஷூட் அணிஞ்சு குதிச்சா போராட்ட காலத்துக்கு இறங்க முடியும்? எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடும் இதுல சரியில்லைங்கிறீங்க. ஆமா, அவரே வந்திருக்கணும்ல, வரலையே. இப்போ அவர் பாலநிலத்துக்கு வந்திருக்கலாம், இங்கே என்னுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கலாம், இல்லை ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு போயிருக்கலாம். அவர்களுக்கு சிறிது கால அவகாசம் வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைக்கு 3 மாத காலங்களை நெருங்கியும் கூட இன்னும் அந்த தவறுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. குருவி சாகுபடிக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய 24 TMC தண்ணீரை முதலமைச்சர் சென்று சந்தித்து திறந்து தண்ணீரை பெற்றுத்தர முடியுமா அவரால்? இதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அவரால்? எஜமான், எல்லாருக்குமான எஜமான் மோடி, அமித்ஷாக்கள். அங்கிருந்து என்ன உத்தரவுகள் வருதோ அதைத்தானே செய்ய முடியும். பாவம், நம்ம முதலமைச்சருக்கும் அவர் தான் எஜமான்றீங்க. ஆமா, என்னை பொறுத்தவரையில் அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். உங்கள் சகோ சேத்தா இளங்கோவன். சமகால அரசியல் போராட்டம் பயங்கரமா பரபரப்பா ஓடிக்கொண்டிருக்கு. போராட்ட களத்திலேயே தன்னுடைய பயணத்தை தொடங்கி இன்னைக்கும் பல விஷயங்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் திரு வேல்முருகன் அவர் நம்மோடு இணைஞ்சிருக்காரு. நம்ம நேயர்கள் சார்பாக சில கேள்விகளை நம்ம முன்வைப்போம் நேர்காணல்ல. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்களை நேர்காணல் செஞ்ச டிபேட்ல பத்திரிகையாளர்களாம் நம்ம சேர்ந்து அந்த சேனல்ல, அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களை இப்ப சந்திக்கிறேன். மகிழ்ச்சி. தேர்தல் ரிசல்ட்லாம் வந்த பிறகு உங்களுடைய நோக்கம் நிறைவேறிடுச்சா? ஏன்னா திமுக தோற்கடிக்கணும் நீங்க. அதாவது கூட்டணியில் இருந்த ஒரு கட்சியை அவர்கள் உரிய மரியாதை அளிக்காமல், உரிய அங்கீகாரம் தராமல், ஒரு உதாசீனப்படுத்தியதற்காக ஒரு கோபத்தின் வெளிப்பாடாகவும், தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமையும் ஈழத்தமிழர்களின் வாழ்வுரிமை சிக்கல்களை குறித்தும் தொடர்ந்து நான் முன்வைத்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் மறுதளித்து அவமானப்படுத்தியதற்காக கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு. இந்த கடைசி 10 நாட்களில் நாங்கள் வெற்றி பெற முடியாது என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை கூட எங்களை அழைத்து பேசுவதற்கு தயாராக இல்லாத திமுக இந்த தேர்தலில் ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று விரும்பினோம். இன்றைக்கு எங்களால் அல்லது நாங்கள் அமைத்த கூட்டணியால் அல்லது நாங்கள் ஏற்படுத்திய உடன்படிக்கையால் திமுக சுமார் 27 இடங்களில் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. நெய்வேலியிலே பார்த்தோம்னா உங்க சகோதரர் திரு திருமாவளவன் அவரு கிட்டத்தட்ட 11,000 ஓட்டுகளோ நம்ம வாங்கினாரு. கிட்டத்தட்ட 11,000க்கு மேல் 12,000 வாக்கு. இவரு 9,000 வாக்குகள்ல தோக்குறாரு. அப்ப நீங்க வாங்கிய அந்த வாக்குகள் ரொம்ப முக்கியமானதா இருந்தது. ஆனா அந்த நேரத்திலேயே அப்போ இப்படி சொல்லலாம், முன்னாள் அமைச்சர் திரு சேகர் பாபுவை நீங்க தோற்கடிச்சிட்டீங்க. அவருக்கும் உங்களுக்கு இடையில தானே சில விஷயங்கள் ஓடிட்டு இருந்தது. அப்ப இல்ல, அப்ப அவரு சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் சார்ந்த அரசு தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியே சரி. ஏன்னா அப்ப முன்னாள் அமைச்சர் திரு பன்னீர்செல்வம் அவரை பொறுப்பா அங்க போட்டாங்க எல்லா ஏரியாக்கள்லயும். இவரு திரு வேல்முருகன் வெளியில போனாலும் கூட நான் இங்க வெற்றியை உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு அவர் வாக்குறுதி கொடுத்ததாகலாம் அப்ப நானும் நிறைய காணொலிகள்ல பேசினேன். ஒரு வகையில் அவரும் வீழ்த்தப்பட்டாரா? அவர் என்ன சொல்லுவாங்க, நூலிழையில் அவர் தப்பியிருக்கிறார். அவர் தொகுதியில். ஆனால் வடதமிழ்நாட்டில் பெரும்பான்மையான இடங்களில் திமுக தோல்வியை தழுவி இருக்கு. இப்ப திரு CV சண்முகம் முன்னாள் அமைச்சர் அவர் ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தாரு, பாமகவால தான் அதிமுக இந்த அளவுக்கு இங்க வெற்றி அடைஞ்சது. கிட்டத்தட்ட 47 பேர் இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 35 தொகுதிகள் அதிமுக வென்றதற்கு பாமக முக்கிய காரணம் அப்படின்லாம் இப்ப சொல்லியிருக்காரு. அது உண்மைங்களா? வடதமிழ்நாட்டில் அது உண்மைதானே. இப்ப நானும் வடதமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், ஒரு 100 ஓட்டுல இருந்து அதிகபட்சம் 12,000 ஓட்டு வரையிலும், குறிஞ்சிப்பாடியில் 7,000 ஓட்டுகள், இப்போ பல தொகுதிகளில் 2,000, 3,000, 1,000 அப்படின்னு நாங்கள் ஓட்டை பிரிச்சிருக்கிறோம். அந்த பிரிப்பு என்பது அதிமுக பாமக கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது. பல இடங்களில் திமுக, உங்களுக்கு தெரியும், முத்துக்கருப்பு பெரிய கருப்பன் ஒரு ஓட்டில் தொடங்கி
பல பேர் வந்து 5000 ஓட்டுக்குள்ளதான் 27 இடங்கள்ல திமுக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. அதனால திரு சி வி சண்முடைய கருத்து வட தமிழ்நாட்டில் பாமக ஆதரவோடும் தமிழக வாழ்வுரிமை கட்சி பிரித்த சில ஆயிரம் ஓட்டுகளும் அது வந்து அதிமுக கூட்டணி வட தமிழ்நாட்டில் திமுக விட அதிக இடங்களில் வெற்றி பெறுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது ஒன்று. அதுவே அதிமுக மற்றும் திமுக பாமக போன்ற வேட்பாளர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியை சில இடங்களில் வந்து சந்தித்து உறவினர்களாக நண்பர்களாக சில இடங்களில் எங்கள் வாக்குகளையும் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். உதாரணத்துக்கு தோழமை உள்ள தமிழ் அன்சாரி என்னை வந்து தலைமை அலுவலகத்தில் சந்தித்து உங்கள் ஆதரவு வேண்டும் என்று கேட்டார். அங்கு நாங்கள் வேட்பாளர் போடவில்லை. விடுதலை சிறுத்தைகள் காட்டுமன்னார்குடியில் ஆதரவு கேட்டார்கள். இதுபோன்று சில இடங்களில் நாங்கள் பாமகவினர் சில இடங்களில் எங்களுக்கு ஆதரவு கேட்டார்கள். அப்படி சில இடங்களில் எங்களுடைய இந்த விட்டுக் கொடுப்பின் ஊடாக அதிமுகவிலும் சில கூட்டணியிலும் சில நல்ல உள்ளங்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுபோன்று திமுகவிலும் தமிழ் அன்சாரி போன்ற விடுதலை சிறுத்தைகள் போன்ற நல்ல நண்பர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதற்கு காரணம் தமிழீழ விடுதலை சார்ந்த எங்கள் கோரிக்கையோடு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பில் எங்களோடு பயணித்தவர்களுக்கு நாங்கள் சில இடங்களில் எங்கள் வாக்கை ஆதரித்திருக்கிறோம். இப்படி ஒன்று சொல்லலாம், தாவேக ஆட்சிக்கு வருவதற்கு தாவாக்காவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கு. ஆமாம், பல இடங்கள்ல டிவி நாங்கள் பிரித்த ஓட்டுகளின் மூலமாக தாவேக வெற்றி பெற்றிருக்கு. உண்மைதான. இன்னைக்கு தாவேக நீங்க கேளுங்க, சொல்லுங்க சார். ஆனா தாவாக்க வந்து கடைசி நிமிடம் வரையிலும் முக்கிய தலைவர்கள் எங்களோடு பேசினார்கள். 3 அமைச்சர் பதவிகள் தருகிறோம், குறைந்தது 15 இடங்கள் தருகிறோம், நீங்கள் கண்டிப்பாக எங்களோடு இருக்க வேண்டும், பழைய கசப்புகளை நாம் மறப்போம், ஒன்றாக இந்த தேர்தலில் அணி சேருவோம் என்று அங்கிருந்த சில நல்ல நண்பர்கள் முயற்சி எடுத்தார்கள். எனக்கு தான் கொஞ்சம் சங்கோச்சம் என்று சொல்வார்கள் அல்லவா. நாம் வந்து நேற்று வரையில் ஒரு கூட்டணியில் இருந்துவிட்டு திடீரென்று இன்னொரு கூட்டணிக்கு, அதுவும் நாம் வந்து கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த ஒருவர் தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது என்கிற அடிப்படையில், அதுவும் அவர் வரட்டும், வந்து ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டு கட்சிக்கும் மக்களுக்கும் அவர் பணி செய்யட்டும், அதற்கு பிறகு கூட்டணியை குறித்து நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று சொல்லி நட்பு முரண் என்கிற அடிப்படையில் நாங்கள் தவிர்த்து விட்டோம். சரி, இப்போ அவங்களுடைய ஆட்சி எப்படி இருக்கு? தாவேக்காவுடைய ஆட்சி எப்படி இருக்கு? இப்போ இருக்கிற ஆட்சி வந்து உண்மையிலேயே வந்து வருத்தத்துக்குரிய ஆட்சியாகத்தான் இருக்கிறது. ஒன்றிய அரசு அடுக்கடுக்காக தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் துரோகங்களை இழைத்து வருகிறது. தமிழ்நாட்டுடைய மிக உயிர்நாடி பிரச்சனையான காவேரி பிரச்சனையில் இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த விவசாயிகள் எங்களை போன்றவர்களுடைய எதிர்ப்பை மீறி நாங்கள் கர்நாடக முதலமைச்சரை சந்திப்போம் என்று சொல்வது, இன்றைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்த பல்வேறு பிரச்சனைகளில் இப்போ இந்த நீட்டுக்காக இந்தியா முழுக்க போராட்டம் நடந்தது, தமிழ்நாட்டில் போராட்டம் நடந்தது. இதை தாவக அரசு கையாண்ட விதம், சட்டமன்றத்தில் வந்தே மாதரம் பாடுவதற்கு அனுமதித்தது, தற்போது 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அதை நெல்லை சொந்த மனோன்மணியம் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரை அறிவிக்கிறார். 3வது கடைசியாகத்தான் பாட முடியும், ஆளுநர் நிகழ்ச்சி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அப்ப இதுக்கெல்லாம் குறித்து ஆளுகின்ற தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. ஆக தமிழ் சமூகத்தின் மிக உயிர்நாடி பிரச்சனைகளிலும் சரி, அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக மக்களுக்கு, மாணவர்களுக்கு கொடுத்த, இளைஞர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதிலும் சரி, எந்த ஒரு முயற்சியும் எடுக்கப்படவில்லை. அதனால் கண்டிப்பாக இந்த ஆட்சியினுடைய நீங்கள் சொன்ன இந்த 3 மாத கால ஆட்சியினுடைய நடவடிக்கைகள் என்பது மக்கள் ரசிக்கும்படியாகவோ மக்கள் பாராட்டும்படியாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இங்கே வடநாடுகளில் பல இடங்களில் சிஜேபி போராடினாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டி. நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம், அதை ஒட்டி கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு அவங்க போராட்டமும் வெற்றி அடைஞ்சிருச்சு, பதவி விலகிட்டாங்க. இந்த போராட்டம் தமிழ்நாட்டிலும் வேற வடிவத்திலும் நீட் வேணாம் அப்படின்னும் போராடினாங்க. பாலன் இல்லத்தில் போராடிட்டு இருக்காங்க, நீங்களும் அதற்காகலாம் போராடி இருக்கீங்க. இந்த இடத்துல தாவேக்காவுடைய அணுகுமுறை, இந்த நீட் விவகாரத்தில் இந்த ஆட்சியுடைய அணுகுமுறை எப்படி இருந்தது? இந்த ஆட்சியினுடைய அணுகுமுறை அவர்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு முன்பாக இருந்த அணுகுமுறைக்கும், தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக தமிழக வெற்றி கழகம் ஆட்சி கட்டில் அமர்ந்த பிறகு மக்களை அவர்கள் அணுகின்ற, மாணவர்களை, இளைஞர்களை அணுகின்ற அணுகுமுறையிலும் மிகப்பெரிய பாரிய முரண் இருந்துச்சு. எப்படி இருந்தது? 2 பேருமே நாங்கள் நீட் வேணாங்கிறதுல உறுதியா இருக்குன்னு தானே சொல்றாரு. நீட் வேணாங்கிறதுல உறுதியா இருக்கிறாங்க. நீட் வேணான்னு போராடுற மக்களை எப்படி கையாண்டாங்க? மதுரையில் மாணவர்களை எப்படி கையாண்டாங்க? இல்ல, சாலையில நடந்து போறதுக்கு தான் அப்படின்னாரு அமைச்சர் திரு ராஜ்மோகன்.
சாலைங்கிறது நடந்து போறதுக்கு தான். அங்க மீறி போராட்டம் செஞ்சா எப்படி? சாலையை போய் நடந்து போகாம போராட்ட இடத்துக்கு எப்படி மக்கள் போக முடியும்? ஹெலிகாப்டர்ல வந்து நேராக பாராஷூட் அணிஞ்சு குதிச்சா போராட்ட காலத்துக்கு இறங்க முடியும். சாலையில் நடந்து போய் தான் மக்கள் சாலையை நீங்க போராட்ட போராட்ட களமா மாத்தினா அதை நாங்க அக்செப்ட் பண்ண மாட்டோம். உலகம் முழுவதும் போராட்டங்கள் எங்கு நடைபெறுகிறது? வானத்துல நடைபெறுகிறது இல்ல கடல்ல நடைபெறுகிறதா? சொல்லுங்க. சாலையில் தான் நடைபெறும். ஆக அந்த மாணவர்களை திருவொற்றியூர்ல கல்லூரி வளாகத்திற்கு உள்ளே புகுந்து மாணவர்களை கைது செய்தது, வகுப்பறையிலே புகுந்து உள்ளே கைது செய்தது, சட்டையை பிடிச்சி இழுத்து அடித்தது, பெண்களை மிக கேவலமாக கையாண்டது, போராடிய வழக்கறிஞர்களை கையாண்டது, மதுரையிலே கையாண்டது, இங்கு சென்னையிலே போராட வந்தவர்களிடத்தில் காவல்துறை நடந்து கொண்ட மிக மோசமான காட்டுமிராண்டித்தனமான நடவடிக்கைகள். ஆக தமிழக வாழ்வுரிமை கட்சி முழுவதுமாக நீட்டு விலக்குதான் ஒற்றை தீர்வு என்று போராடிய போதிலும் தமிழக வாழ்வுரிமை கட்சி தொடர்ந்து தன்னுடைய தலைமை அலுவலகத்தில் அதனுடைய மாணவர் பாசறை, வழக்கறிஞர் பாசறை சார்பாக, இளையோர் சார்பாக நூற்றுக்கணக்கானவர்கள் நாங்கள் தொடர் போராட்டங்கள் முன்னெடுத்ததுக்கான காரணம், தமிழக வெற்றிக்கழக அரசு இங்கு போராடும் மாணவர்களை ஒடுக்கக்கூடாது, நசுக்கக்கூடாது, அவர்களை கையாளும் முறைக்கு எதிராகவும் டெல்லியில் காவல்துறை, மோடி அரசனுடைய காவல்துறையும் ஆர்எஸ்எஸ் குண்டர்களும் நடத்திய காட்டுமிராண்டித்தனமான தாக்குதல், கண்ணீர் புகை குண்டு வீச்சுகள், அதை பிரதானமாக எதிர்த்து தான் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தினோம். நிச்சயமாக நான் இருக்கிறேன் நண்பா நம்பீஸ், உங்கள் மீது ஒரு துரும்பு விழுந்தாலும் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்ன நடிகர் விஜயனுடைய ஆட்சியில்தான் இங்கு 3 வயது குழந்தையிலிருந்து 80 வயது முதியோர் வரை கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள். 60க்கும் மேற்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது. 40க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கிறது. மிக அநியாயமான அக்கிரமான முறையில் தொழிலாளர்கள் தங்கள் வாழும் உரிமைக்கு இன்னைக்கு எம்ஆர்எஃப்ல போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சேலத்தில் உங்களுக்கு தெரியும், ஒரு நிறுவனத்தில் இன்றைக்கு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆக இதற்கு எதற்குமே இன்றைக்கு புதிதாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிற விஜயின் ஆட்சியில் எந்த தீர்வுமே கிடையாது. அதற்கு நேர்மாறாக இன்றைக்கு ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்கு மக்கள் போராடுகின்றார்கள், இளைஞர்கள் மாணவர்கள் போராடுகின்ற ஒரு சூழலில் ஜனநாயகம் என்கிற ஒரு படத்தை வெளியிட்டு அதை ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு தமிழ்நாட்டு இளைஞர்களையும் மக்களையும் மாற்றுகிற ஒரு முயற்சியில் தான் தவக அரசு ஈடுபட்டிருக்கிறது. தமிழ்நாட்டு வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு நாட்டுடைய சீஃப் செக்ரட்டரி, முதலமைச்சருடைய செயலாளர்கள் படைசூழ ஒரு முதல் காட்சி என்று சொல்லக்கூடிய பிரிவி ஷோவை பார்க்கிற ஒரு அவலம் இந்தியாவில் எந்த மண்ணிலும் நான் கேள்வி. அதுல என்ன தவறு இருக்கு? FDFS அவங்களுடைய தலைவருடைய படம், சீஃப் செக்ரட்டரி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவரா, தமிழ்நாட்டுடைய தலைவரா? முதலமைச்சருடைய செயலாளர்கள் IAS படித்திருக்கிற செயலாளர்கள் அவர்கள் என்ன கொள்கை பரப்பு செயலாளர்களா? ஒரு அரசு இயந்திரம், இந்த நாட்டுடைய லட்சக்கணக்கான 20 லட்சத்துக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள், அரசு சாரா ஊழியர்களுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு நாட்டுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், தன்னுடைய முதலமைச்சர் தன்னுடைய பரிவாரங்களோடு சென்று அமர்ந்து படம் பார்க்கிறார்கள். அதையும் எந்தவித ஒரு குற்ற உணர்வே இல்லாமல் தொலைக்காட்சி பத்திரிகைகள் செய்தியாக வெளியிடுகிறீர்கள் என்று சொன்னால் இது என்ன நாடா? இது எங்கே போயிட்டு இருக்கு? இதான் ஜனநாயகமா? இதான் நீங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்கு வந்ததற்கான லட்சணமா? இல்லை, அமைச்சர்கள் அதே பார்க்குறப்ப அமைச்சர்கள்லாம் கண்ணீர் விட்டு அந்த படத்தை பார்த்தாங்க. அதான் சொல்கிறேங்க. அதில் என்ன, அது படம், சான்றிதழ் பெற்றிருக்கிற ஒரு படம். அதில் போய் நீங்கள் பச்சை குழந்தைகளையும் இப்போ பெண் பிள்ளைகளையும் அழைச்சிட்டு போய் பார்த்து அதை எடுத்து செல்ஃபி எடுத்து போடுறதும் வீடியோ எடுத்து போடுறதும், இப்போ இதெல்லாம் என்ன முன்னுதாரணம்? அரசு பள்ளிகளில் மாணவர்கள் கையில் தமிழக வெற்றி கழக கொடியை கொடுத்து கட்ட சொல்வதும், அங்கே ஸ்க்ரீன் அமைச்சு விஜயனுடைய பாடல்களுக்கு நடனமாட சொல்வதும், விஜய் வாழ்க ஜனநாயகம் வாழ்கன்னு முழக்கமிட சொல்வதும், இதுதான் ஒரு மக்களுக்கான நியாயமான நேர்மையான ஒரு அரசு செய்யக்கூடிய வேலையா? இன்னும் ரீல் போடுறதும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதும், இது கட்சியினுடைய மாவட்ட செயலருக்கு என்னங்க வேலை? மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில், அமைச்சர்கள் தலைமையில் அந்த மாவட்டத்துடைய வளர்ச்சி திட்டங்களை குறித்து ஆய்வு செய்கின்ற கூட்டங்களில் கட்சியினுடைய மாவட்ட செயலருக்கு என்ன வேலை? ஒன்றிய செயலர்களுக்கு என்ன வேலை? அங்கே போய் கலெக்டர்லாம் பல தாசில்தார்களுக்கு இடம் இல்லை. பல மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் ஆய்வு கூட்டம் நடக்குது. பல ஆர்டிஓஸ், தாசில்தார், டிஎஸ்பி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இருக்கையில். அப்போ இங்கே ஒரு அரசுனா என்ன, அந்த அரசுக்குரிய அதிகாரங்கள் என்ன, அந்த அரசு எப்படி இயங்க வேண்டும் என்பதற்கு நேர்மாறாக ஒரு ரசிக மனப்பான்மையோடு, ரசிகத்தன்மையோடு முழுக்க முழுக்க இந்த அரசு இந்த 3 மாத காலமாக நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இது ரொம்ப இதையெல்லாம் விஜய் அவர்கள் நேரடியாக இறங்கி இதையெல்லாம் களையப்பட வேண்டும், இதையெல்லாம் ஒழுங்கு செய்யப்பட வேண்டும்.
அவர்களுக்கு சிறிது கால அவகாசம் வேண்டும் என்பதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனா இன்றைக்கு 3 மாத காலங்களை நெருங்கியும் கூட இன்னும் அந்த தவறுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இல்ல இப்ப அமைச்சர் திரு ராஜ்மோகன் அவர் அந்த பாலன் இல்லத்துக்கு போராட்ட களத்துக்கு அவரும் போயிருக்காரு. இன்னொரு பக்கம் அமைச்சர் திரு நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, திரு உதயநிதி எதிர்க்கட்சி தலைவர் அவரு இந்த மாணவர்கள் போராட்டத்தை திமுக போராட்டம் மாதிரி மாத்த பார்த்தாங்க, இதெல்லாம் தவறு அப்படின்னு கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காரு. என்னை பொறுத்தவரை திமுக இந்த போராட்டத்தை குறித்து அவருங்க கிஞ்சித்தும் கவலை கொள்ளலைங்க. சம்பிரதாயத்திற்கு திருமதி கனிமொழியோ அல்லது மாணவரனுடைய மகளிர் பொறுப்பில் இருக்கிற ஒருவரையும் அனுப்பி அங்கே வாழ்த்து பேச வச்சாங்க, அவ்வளவுதான். திமுக நினைத்திருந்தால் இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க லட்சோப லட்ச தொண்டர்களை கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சோப லட்ச உறுப்பினர்களை கொண்ட திராவிட முன்னேற்றக் கழகம், அந்தந்த தொண்டர்களுடைய பிள்ளைகளே இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் பேர் மாணவர்களாக இருப்பான். புரியுதுங்களா? ஒரு மாவட்டத்துக்கு ஒரு 5000 பேர் 10,000 பேர் உட்கார வச்சு இந்த போராட்டத்தை டெல்லிக்கு நிகரான போராட்டமாக மாற்றி நீட்டு முழுவதுமாக விலக்குதான் எங்களுக்கு தீர்வு என்பதை முன்னெடுத்து வெற்றி கண்டிருக்கலாம். அதை செய்வதற்கு திமுக தயாராக இல்லை. திமுக துரோகம் பண்ணிடுச்சு. ஆமா, என்னை பொறுத்தவரை திமுக இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் திமுக எடுக்க தவறியது. போராடிய மாணவர்களுக்காக சென்று ஆறுதல் சொல்லிவிட்டு வாழ்த்து விட்டு ஒதுங்கி கொண்டார்கள். அதனால் திமுகலாம் இந்த போராட்டத்தை முன்னெடுக்குது, திமுகலாம் இந்த போராட்டத்துக்காக உதயநிதி ஸ்டாலின்லாம் தூண்டி விட்டார்லாம், இதெல்லாம் அபத்தம். திமுகவே சரியா செயல்படலன்னு நீங்க சொல்லலாம். ஆமா, நீட்டு விஷயத்தில் திமுகவுடைய செயல்பாடுகள் எனக்கு ஏற்பட்டதாக இல்லை. என்ன காரணம்? ஏன்னா கடந்த முறை எதிர்கட்சியாக இருக்கும்போது கவர்னர் மாளிகை முற்றுகையிட்ட திமுக இன்னைக்கு நாடே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அவங்க நீட்டில் இருக்கிற குளறுபடிகளை களையணும், அதுக்கு பொறுப்பான அமைச்சர் ராஜினாமா பண்ணணுன்றது காக்ரோச் கட்சியினுடைய போராட்டம். ஆனால் தமிழ்நாட்டுடைய போராட்டம் என்ன? நீட்டு முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது. ஆனால் இங்கே தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்தில் உட்கார்ந்த மாணவர்களும் நீட்டு முழுவதுமாக ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இருந்தவர்கள் தான். பாலநிலையத்தில் உட்கார்ந்தவர்களும் பெரும்பான்மை அந்த நோக்கத்தோடு உட்கார்ந்தவங்க தான். டைஃபியும் எஸ்எஃப்ஐயும் உட்கார்ந்தாங்க ராஜரத்ன ஸ்டேடியத்தில், அவர்களும் அந்த நோக்கத்துக்காக தான். அப்போ அவர்கள் இந்த நோக்கத்துக்காக மாணவர்கள் மத்தியில் இப்படி ஒரு கோபம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு திமுக முன் தன்னுடைய மாணவர் அமைப்பை தமிழ்நாடு முழுவதும் அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் ஆயிரக்கணக்கான மாணவர்களோடு களத்தில் இறங்கி முழுவதுமாக நீட்டை ரத்து செய்கின்ற வரையில் எங்கள் போராட்டம் தொடரும் என்று அறிவித்து இந்த போராட்டத்தை கையில் எடுத்திருக்கணும். அதுதான் ஒரு எதிர்க்கட்சியினுடைய பிரதான வேலை. அதை இவர்கள் செய்ய தவறிவிட்டார்கள். என்ன காரணம்? வேற ஏதாவது? ஏன்னா இன்னொரு பக்கம் பாஜகவோடு திமுக நெருங்கி கொண்டு இருக்கு அப்படின்னா ஒரு பேச்சு இருந்துட்டு இருக்கு, அது காரணமா இருக்கு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஆனா திமுக நீட்டு தமிழ்நாட்டில் திமுக அதனுடைய வீரியத்துக்கு ஏற்றவாறு, அதனுடைய எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு, அதனுடைய பலத்துக்கு ஏற்றவாறு இங்கு மாணவர்களுக்கு ஆதரவாக போராடவில்லை என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய செயல்பாடும் இதுல சரியில்லைங்கிறீங்க? ஆமா, அவரே வந்திருக்கணும்ல, வரலையே. இப்போ அவர் பாலநிலத்துக்கு வந்திருக்கலாம், இங்க என்னுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கலாம், இல்லை ராஜரத்ன ஸ்டேடியத்துக்கு போயிருக்கலாம், போகலையே. ஒரு இந்திய நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர் போய் ரோட்ல உட்கார 2 கையை 2 காலையும் பிடிச்சி தூக்கி வீசி கைது பண்றான். அப்ப ராகுல் காந்தி. ஆமா, ராகுல் காந்தி. அப்ப ராகுல் காந்தி தான் நீட்டுக்கான, அவங்க காங்கிரஸ் கட்சி தான் நீட்டுக்கான அடிநாதம் விட்டவர்கள். அது எனக்கு மாற்று கருத்து இருக்கு, அது வேற. இருந்தாலும் மாணவருடைய எழுச்சிக்கு முகம் கொடுக்கணும், இல்லைன்னா நாம் இந்த நாட்டினுடைய அரசியலிருந்து அப்புறப்படுத்தப்படுவோம் என்கிற ஒரு ஐயம் அவருக்கு ஏற்பட்டு வீதிக்கு வராங்க, அவரும் அவருடைய தங்கையும் பிரியங்காவும். ஆனா எடப்பாடி மற்ற தலைவர்கள் இதுல நீட்ல அமைதியா இருக்காரா? முன்னாள் முதலமைச்சர் எல்லாம் எஜமான் டெல்லி எஜமான் கோவித்துக் கொள்ளக்கூடாது என்று இன்னைக்கு பாரதிய ஜனதா கூட்டத்தில் இருக்கிற பல கட்சிகள் கள்ளமௌனம் சாதித்தார்கள். திமுக நீங்க பாரதிய ஜனதா கூட்டத்தில் இருக்கிறீங்களா? ஏன் நீங்க இந்த போராட்டத்தை கையில் எடுக்கல? அதான் என்னுடைய கேள்வி. சரி, இப்ப தாவேகா ஆளுங்கட்சி முதலமைச்சர் திரு ச ஜோசப் விஜய் அவரும் கூட தன்னுடைய அறிக்கையில ஒன்றிய அரசு இப்படின்னு தான் சொல்றாரு ஒழிய பாஜகன்னு ஒரு இடத்துல கூட சொல்ல, பாஜக அப்படி நீட்ல மாணவர்களை அடிச்சாங்க அப்படின்னு கண்டிக்கல. அவருக்கு பாரதிய ஜனதா இத்தனை ஆண்டு காலமாக, இத்தனை மாதங்கள் அல்லது சில ஆண்டுகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஜனநாயகத்தை சென்சார் போர்டு கிளியர் பண்ணி கரெக்டாக நீட்டு தேர்வு தமிழ்நாட்டில் பேன் நீட் என்கிற அளவில் மாணவர்களுடைய மிகப்பெரிய எழுச்சி உருவாக்கி கொண்டிருக்கிற சூழலில் லட்சோப லட்ச இளைஞர்கள் தனது ரசிகர்களாக கொண்ட, அதே இளைஞர்களை ரசிகர்களாக கொண்ட, அதே மாணவர்களாக கொண்ட விஜய் அந்த படத்தை அந்த தேதியில் ரிலீஸ் செய்து அவர் தனது சகாக்களோடு சென்று பார்க்க வேண்டும் என்ற அவசியம் எங்கேருந்து வந்துச்சு? அப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாமே. ஏன் அதை சென்சார் போர்டு இதுக்கு முன்னாடி அனுமதி கொடுக்க வேண்டியதானே? அல்லது அப்படியே கொடுத்துருந்தாலும் கூட இந்த போராட்டத்தினுடைய முடிவுக்கு பிறகு இந்த படத்தை வெளியிட்டிருக்கலாமே. ஆக எஜமான், எல்லாருக்குமான எஜமான் மோடி, அமித்ஷாக்கள். அங்கிருந்து என்ன உத்தரவுகள் வருதோ அதைத்தானே செய்ய முடியும். பாவம், நம்ம முதலமைச்சருக்கும் அவர் தான் எஜமான்கிறீங்களா? ஆமா, என்னை பொறுத்தவரையில எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஐயம் இருக்கிறது. வேற என்ன காரணங்களால் அந்த ஐயத்தை நீங்க வலுவா வைக்கிறீங்க?
இதுக்கு என்னங்க காரணம் உங்களுக்கு? நான் தான் சொன்னேன், இத்தனை இப்போ முதல்ல சொன்னேன்ல, தமிழ்நாட்டினுடைய வாழ்வுரிமை பிரச்சனைகளில் நாங்கள் வந்தா இதையெல்லாம் செய்வோம் என்று மேடைக்கு மேடை வேகமாக உணர்ச்சி பொங்க பேசிய நடிகர் விஜய் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு அதே ஒன்றிய அரசுடைய துரோகங்களை பட்டியலிட்டு இன்றைக்கு என்ன செய்திருக்கிறார்? நீங்க பதில் சொல்லுங்க. எப்படி டிக்கெட் போட்டு கேரளாவுக்கு போன கவர்னர் திருப்பி அனுப்பி திருப்பி காரை யூட்டர்ன் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்த பனையூருக்கு திரும்பிய விஜய் திரும்பி எப்படி அழைக்கப்பட்டு பதவியேற்பு அழைக்கப்பட்டார்கள்? இந்த இடைப்பட்ட நேரங்களில் நடந்த விடயங்கள் என்ன? இதெல்லாம் உங்களை போன்ற மூத்த பத்திரிகையாளர்களுக்கு தெரியும் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமா. ஏன்னா இப்ப தலைமைச் செயலர் அவரை நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க. தலைமைச் செயலாளர் திரு சாய்குமார் அவர்களுடைய பணி நீட்டிப்பு நடந்திருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்டால நியமிக்கப்பட்டவங்க. ஸோ இதெல்லாமே கூட தான் திரு ஆளூர் சனவாஸ் கூட இதை கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் கூட நேற்றுக்கு பேசியிருக்கிறார் ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணல்ல. சாய்குமார் மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழ்நாட்டில் நியமிக்கப்பட்டிருக்கிற பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் ஒன்றிய அரசினுடைய உத்தரவுக்கு இணங்க ஒன்றிய அரசினுடைய வழிகாட்டுதலோடு தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உயர்ந்த பொறுப்புகளில் ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களும் பாரதிய ஜனதாவுடைய ஆதரவாளர்களும் இந்த நாட்டுடைய கீ போஸ்ட் என்று சொல்லக்கூடிய அதிகார மையத்தில் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா நீங்க முந்தைய ஆட்சியில கூட நீங்க இதே விமர்சனத்தை முன் வச்சீங்க. இப்ப புதிய தாவேகா ஆட்சி வந்த பிறகும் அந்த அளவுக்கு வலுவா அவங்க ஊடுருவி இருக்காங்க அப்படிங்கிறீங்களா? ஆமா, 100%, 100% இங்க இந்த நாட்டுல இந்த நாட்டின் கனிம வளம், இந்த நாட்டின் இயற்கை வளம், இந்த நாட்டுடைய மொழி, பண்பாடு, கலை, கலாச்சாரம், தமிழர்களின் உரிமை சார்ந்த விடயங்களில் கவலை கொள்ளுகிற அக்கறை கொள்ளுகின்ற அதிகாரிகள் 1% கூட நியமிக்கப்படவில்லை. அப்ப இது நீங்க பாருங்க, எல்லா உயர்ந்த பதவிகள் நியமனத்திலிருந்து எல்லா மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் என்கிற எல்லா பதவிகளிலும் நான் சொன்ன இந்த விடயங்களுக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் தான் நியமிக்கப்படுகிறார்கள். நான் கேட்குற டெல்லி பிரதிநிதி என்பது எவ்வளவு பெரிய ஒரு மிக முக்கியமான ஒரு பதவி. ஆக விஜய் அவருக்கு மக்கள் ஓட்டு போட்டு விட்டு விட்டார்கள். தன்னை நம்புகின்ற, தன்னை ஒரு மிகப்பெரிய பிம்பமாக பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்பதற்காக, இங்கு தன்னை யாரும் எதிர்த்து கேள்வி கேட்டுவிட முடியாது, நாம் ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து விட்டோம் என்பதற்காக ஒரு கர்நாடகத்தை வாழக்கூடிய ஒருவரும் ஆந்திராவை தாயகமாக கொண்ட ஒரு பட தயாரிப்பாளரை தமிழ்நாட்டுடைய காவேரி, முல்லைப்பெரியார், பாலாற்று சிக்கல், கச்சத்தீவு, ஈழத்தமிழர் சிக்கல், மீனவர் பிரச்சனை, வெளிவிவகார கொள்கைகள் என்று எல்லாவற்றுக்கும் டெல்லியில் இருக்கிற செங்கோட்டையிலே அதற்கான மிகப்பெரிய ஒரு லாபியை செய்ய வேண்டும். அதற்கு ஒரு சட்டம் படித்த அல்லது அரசியல் தெரிந்த ஒரு 40 ஆண்டு 50 ஆண்டு அரசியல் அனுபவம் வாய்ந்த ஒருவர் அமர்த்தப்பட வேண்டிய ஒரு இடத்தில் தன்னுடைய படத்தின் தயாரிப்பாளரை நியமிக்கிறார். இதை தமிழ்நாட்டில் யாரும் கேள்வி கேட்க முடியாது என்கிற ஒரு நிலையை உருவாக்குறார். இதற்கு கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற கம்யூனிஸ்டுகள் உட்பட, அண்ணன் திருமாவளவன் உட்பட காங்கிரஸ்கள் அத்தனையும் சப்பை கட்டி அது அவருடைய விருப்பம், இதில் என்ன தவறு இருக்கு என்று கேட்கிற நிலைமைக்கு கூட்டணி தர்மத்திற்காக தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுக்கக்கூடியவர்களாக என் சக தோழர்கள் மாறிவிட்டார்கள் என்று எண்ணி நான் வெட்கி தலைகுனிகிறேன். மேகதாது விவகாரத்துக்காக, மேகதாது அணை காவிரி நீர் நமக்கு பெறுவதற்காக இப்ப ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதலமைச்சர் கர்நாடகா போறாரு. நீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர்ல இருந்து, அம்மையார் ஜெயலலிதாவில இருந்து, கலைஞர்ல இருந்து, ஸ்டாலின்ல இருந்து, சென்னை கோட்டையில அனைத்து அரசியல் கட்சியினுடைய தலைவர்களை கூட்டி என்ன செய்யலான்னு ஒரு கலந்து ஆலோசனை செய்து அந்த அடிப்படையில் ஒன்றிய நீர்ப்பாசனத்துறை அமைச்சரை போய் சந்திப்பது வழக்கம், எம்எல்ஏக்கள் குழு சந்திப்பது வழக்கம், இங்க இருக்கிற அரசியல் கட்சி விவசாய சங்க தலைவர்களை அழைத்து கொண்டு டெல்லிக்கு சென்று பிரதமரை சந்திப்பது வழக்கம். அதற்கு நேர்மாறா சாத்தியம் இல்லாத ஒரே ஒரு சொட்டு கூட தண்ணீரை நாங்கள் தர மாட்டோம், நமக்கு இந்த குறுவை சாகுபடிக்கு இன்னைக்கு 28 டிஎம்சி தண்ணீர் நமக்கு கிடைச்சிருக்கணும், ஆனா இந்த நிமிடம் வரையில நமக்கு 24 டிஎம்சி தண்ணீர் இன்னைக்கு கிடைக்கல. இது வரைக்கும் 24 டிஎம்சி கிடைக்கல, வெறும் 4 டிஎம்சி தண்ணீர் தான் கிடைச்சிருக்கு. அப்ப இன்னைக்கு வெறும் 1000 கியூசெக்ஸ் தான் நமக்கு குடிநீர் கிடைச்சிருக்கு மேட்டூர் மூலமா. அப்போ கிட்டத்தட்ட 25 லட்சம் ஹெக்டேர் பாலைவனமா மாறக்கூடிய பேர் அபாயம் இருக்குது. 2 கோடி மக்களுடைய குடிநீர் இன்றைக்கு கேள்வியா மாறி இருக்கிற ஒரு சூழலில் நீங்க போய் அணை கட்டியே தீர்வுன்னு துணை முதலமைச்சர்ல இருந்து, அவர் அமைச்சராக இருந்த காலத்திலிருந்து அந்த மாநிலத்தில் கலவரம் வருவதிலிருந்து எல்லாவற்றும் காரணமாக முதல் குரல் கொடுக்கின்றவர் தான் இன்னைக்கு அந்த நாட்டுடைய காங்கிரஸ் கட்சியுடைய முதலமைச்சர். அவரை போய் சந்திப்பதனால என்ன சரி, அப்படியே சந்திக்க போறீங்க, இது ஒரு சென்சிட்டிவான இஷ்யூஸ். நீங்க ஏதோ இன்னைக்கு உங்களுக்கு 1,72,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கலாம், ஆனா 3.5 கோடி பேர் மக்கள் மாற்று கட்சிகளுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப அந்த மக்களுடைய அரசியல் கட்சிகள் இருக்கிற பிரதிகள் இருக்கிறாங்க, இதற்காக வாழ்நாள் முழுவதும் போராடுகின்ற விவசாய சங்கங்கள் இருக்கு. ஏன் அவங்கள ஒரு அழைச்சி ஒரு கருத்து கேட்கறதுல என்ன அவங்களுக்கு பிரச்சனை, என்ன அவங்களுக்கு ஈகோ, இப்ப முதல்வர் என்ன அவங்களுக்கு தலக்கணம்?
முதல்வர் அங்க போறனால போய் ஒரு முதலமைச்சர்கள் 2 பேர் சந்திச்சு பேசுறது ஒரு வகையில நன்மை தானே? இல்லைங்க, நீங்க இது உச்சநீதிமன்றத்துல டிஸ்பியூட் இருக்குங்க. காவேரி மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டு அதனுடைய உத்தரவுகளை நடைமுறைப்படுத்தாத ஒரு மாநில முதலமைச்சர் போய் அப்ப நீங்க உச்சநீதிமன்றத்தை விட நீங்க திரு விஜய் சூப்பர் பவர் தனக்கு இருக்கிறது, நான் போய் நாளைக்கு பணியை வச்சு நமக்கு உரிய காவேரி நீரை ஒன்னே இல்லை சரி போறாருல, இந்த மீதமுள்ள இந்த குருவி சாகுபடிக்கு நமக்கு கிடைக்க வேண்டிய 24 டிஎம்சி தண்ணீரை முதலமைச்சர் சென்று சந்தித்து திறந்து தண்ணீரை பெற்றுத்தர முடியுமா அவரால்? இதுக்கு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா அவரால்? சாத்தியம் இல்லைங்க. நாளைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லும், இப்பதான் 2 கவர்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கவர்மெண்ட் ஆயிட்டீங்களே, நீங்களே போய் பேசி தீர்த்துங்க அப்படி என்று நாளைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டால் என்ன செய்வீங்க? நம்ம ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தோட நம்முடைய அஜெண்டா என்ன? எங்களுக்கு உரிய குடிநீரோ எங்களுக்கு உரிய பாசன நீரோ தர மறுக்கிறாங்க, அதனால உச்சநீதிமன்றம் தலையிட்டு எங்களுக்கு உரிய நியாயமான தீர்ப்பை தாருங்கள் என்று தான் நம்ம கேட்டோம். அந்த அடிப்படையில் தான் நமக்கு 250 டிஎம்சில இருந்து 350 இருந்து 250 ஆகி 200 ஆகி 220 ஆகி 222 ஆகி 200 ஆகி கடைசியில் இப்போ 170 நிற்கிது. 177 டிஎம்சி. இப்போ 177 டிஎம்சி எந்த ஒரு ஆண்டாவது நமக்கு கிடைச்சிருக்கா? இல்லை இந்த சந்திப்பின் மூடாக அதை நான் உறுதி செய்ய முடியும் என்று விஜய் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு உறுதியளிக்க முடியுமா? சரி, அப்படியே நீங்க போய் பெற்றுக்கிட்டு வர்ற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு கேப்பபிலிட்டி இருக்குன்னா அதை விவசாயிகிட்டையும் தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான எதிர்க்கட்சி உட்பட தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகளை அழைத்து ஒரு கலந்து ஆலோசனை பெற்று ஏகமனதாக எல்லா கட்சி பேராதரவோடு சென்று சந்திப்பதற்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கலாம் அல்லவா? அப்ப இது என்ன தந்தோண்டித்தனமான ஒரு முடிவு? ஏங்க நீங்க இன்னைக்கு ஆட்சியில் இருப்பீங்க, நாளைக்கு நீங்க மக்கள் உங்களை தூக்கி எறிவாங்க நாளைக்கு. ஆனா இந்த எங்களுடைய வாழ்வாதாரம், தமிழ்நாட்டில் வாழ்கின்ற 8 கோடி மக்களுடைய குடிநீர் வாழ்வுரிமை பிரச்சனைங்க இது. உங்களுடைய அரசியலுக்காக நீங்கள் தமிழ்நாட்டுடைய உரிமையை பலி கொடுப்பதற்கு துணிந்து விட்டீர்களா? இல்ல, அப்ப நீங்க திரு விஜய் கர்நாடக பயணம் செய்வது அது கர்நாடக காங்கிரஸ் அரசாங்கத்துக்கு சாதகமா இருக்கும், கர்நாடகத்துக்கு சாதகமா இருக்கும்னு சொல்ல வரீங்க? இல்ல, விஜயினுடைய கர்நாடக பயணின் ஊடாக நமக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்காது. நிரந்தர தீர்வு நமக்கு உச்சநீதிமன்றத்தின் மூலமாகவும் காவேரி மேலாண்மை வாரியத்தின் மூலமாக மட்டுமே தான் நமக்கு கிடைக்கும். ஆதலால் நாம் இந்த சந்திப்பினூடாக நாளைக்கு உச்சநீதிமன்றமோ காவேரி மேலாண்மை வாரியமோ நம்மளை கைகழுவி விட்டால் நாம் மிகப்பெரிய நெருக்கடிக்கும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாவோம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இல்ல, தாவேகா கூட்டணியில விசிகாவுடைய நிலைப்பாடு செயல்பாடெல்லாம் எப்படி இருக்கு? சமீப காலமாக அண்ணன் திருமா அவர்களுடைய நிலைப்பாடு செயல்பாடில் எனக்கு மேகதாது அணை கட்டுவதற்கு கடந்த கால பிஜேபி அரசு 1000 கோடி ஒதுக்கியது. இந்த கால காங்கிரஸ் அரசு அந்த 1000 கோடி ரூபாயை செலவு செய்து பணிகளை எங்கே தொடங்கி இருக்கிறான். அப்படி இருக்கின்ற போது திமுக அதில் என்ன பண்ண முடியும்? அமைச்சர் திரு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, நம்ம சிஎம் விஜய் அவர் இருக்கிற வர ஒரு செங்கலை கூட அங்க எடுத்து வச்சு கட்ட முடியாது நகர்த்தார். படம் போல காவேரி பிரச்சனை அப்படின்னு திரு செங்கோட்டையன், அனுபவம் வாய்ந்த செங்கோட்டையன் நினைக்கிறாரு போல. வேற என்ன என்னால சொல்ல முடியும்? செங்கோட்டையன் படம் காட்டுறார் போல. நான் இதைத்தான் கடந்த இறுதி சட்டமன்ற கூட்டத்தொடரில் பதிவு செய்திருக்கிறேன். இந்த அவை எவ்வளவு வரலாற்று சிறப்பு மிக. இந்த அவையில் நான் யாரெல்லாம் உட்காருவார்கள், இங்கு அமைச்சர்களாக இருப்பார்கள், இந்த முதலமைச்சர் இருக்கையில் உட்காருவார்கள் என்று எண்ணி நான் வெட்கப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன் என்று நான் பதிவு செய்திருக்கிறேன்.